சொல்லு மச்சான். போய் சேர்ந்துட்டியாடா? நான் ஸ்பாட்டுக்கு 1 கிலோமீட்டர் முன்னால் தானே பேசிகிட்டு இருக்கேன். மேப்பை ஃபாலோ பண்ணி தானே போயிட்டுருக்க? ஆமாண்டா. நீ அனுப்புன லொக்கேஷனை ஃபாலோ பண்ணி தான் போயிட்டுருக்கேன். மச்சான், அந்த கேர்டேக்கர்ட்ட பேசிட்டேன். பேரை சொன்னாலே எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்துருவான். டோன்ட் வரி, நீ தைரியமாக போடா. டேய், அப்படின்னா நீ இன்னும் கிளம்பவே இல்லையா? பெரிய மயிராட்டு 6 மணிக்கே வந்துடுவேன்னு சொன்ன. மச்சான், தப்பாக எடுத்துக்காத. எங்கள் அம்மாவுக்கு திடீர்னு உடம்பு முடியலடா. நம்ம நடேசன் டாக்டர் இல்லை, அவர்கிட்ட கூப்பிட்டுட்டு போயிட்டு காமிச்சிட்டு வீட்டில் விட்டுட்டு உடனே கிளம்பி வந்துடுறேன். ஒரு 8 மணிக்கெல்லாம் அங்கே ரீச் ஆயிடுவேன்டா. கோச்சிக்காதடா, முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் வந்துடுறேன். சரிடா, லேட் பண்ணாத. சீக்கிரமாக கிளம்பி வா. 2 நாளில் கிளைமேக்ஸை முடிச்சு லாக் பண்ணிடணும். வர புதன்கிழமை எப்படியாவது ப்ரொடியூசரை பார்த்து பேசணும்டா மச்சான். ஓகேடா, பண்ணிடலாம் கண்டிப்பாக. நீ பார்த்து கேர்ஃபுல்லாக போ. ரீச் ஆனோன்னே எனக்கு ஃபோன் பண்ணு. ஓகே, பாய்டா. ஒரு வாட்டர் பாட்டில் கொடுங்க. குடி கூட தாங்க. கூல் ட்ரிங்க்ஸ் இருக்கா? பாட்டில்லாம் இல்லைப்பா, கேன் தான் இருக்கு. அப்படியா? ஆமாம். சரி கொடுப்பா. சொல்லுங்கண்ணே. சொல்லுங்க சார். என்ன பிரபா, அந்த ஹோட்டலுக்கு போயிட்டியா? நெருங்கிட்டேண்ணே, இங்கே பக்கத்தில் தான் இருக்கு. பக்கத்தில் வந்துட்டேன் சார். 2 நாளில் வேலையை முடிச்சுட்டு திரும்பி வந்துருவல்ல? அம்மாவையும் அப்பாவையும் சமாளிக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குடா. அப்பா வேற நீ கிளம்பி போனதுக்கப்புறம் ரொம்ப பயப்படுறாரு. அவர் எதுக்குன்னா பயப்படுறாரு? நான் வேலை பார்க்கலாம், வெளில போகவே கூடாதா? வீட்டே தான் உட்காந்துருக்கணுமா? நீங்க பேசாம உட்காந்துருங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். கோவப்படாதடா, உன் மேலே அக்கறை இருக்கிறதுனால தானே சொல்கிறாங்க. அண்ணே, நான் கோவப்படல. இங்கே வேற ஒரு ஆளுண்ணே. நீ எவ்வளோ சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டு வர முடியுமோ சீக்கிரமா வா. அவங்க 2 பேருக்கும் உன் மேலே பாசம் அதிகம்டா. அதிகமெல்லாம் ஒன்றும் இல்லை சார். டேய் பிரபா, நீ அப்படி பேசுற? இல்லை வேற யாராவதா? இல்லைண்ணே, இங்கே இடையில வேற ஒரு ஆள், இடையில கிராஸ் டாக் மாதிரி. எந்த டாக்கா இருந்தாலும் பக்காவா இருக்கும் சார். அண்ணே, நான் எதை செஞ்சாலும் பயம் பயம் பயம். இப்படியே இருந்தால் என்னோட ஃபியூச்சருக்கு நான் ஒர்க் பண்ணவே கூடாதா? என்கிட்ட இருக்க தைரியம் கூட அவங்க கிட்ட இருக்க மாட்டேங்குது. ரொம்ப டென்ஷனாக இருக்குண்ணே. டென்ஷன் ஆகாதடா, நீ ஸ்டாண்ட் பண்ணிட்டீன்னா எல்லாம் சரியாயிடும். சரி, கையில் பணம் வச்சிருக்கியா? அன்னி கொடுத்தாங்கண்ணே. கோகுலுக்கு கண்ணு வேணும்னு கேட்டிருந்தான். நான் வரும்போதே வாங்கிட்டேன்னு சொல்லிடுங்க. அவன் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து அவனை கெடுத்து வைக்காத. சரி, உடம்ப பார்த்துக்க. வேலையை முடிச்சுட்டு சீக்கிரம் வந்து சேரு. இப்பவே வந்துடுறேன் சார். யாராது இடையில கத்துறது? இங்கே ஒரு டென்ஷன் பிடிச்சவன் நின்றுட்டு இருக்கான். சரிண்ணே, நீ ஃபோனை வை, நான் அப்புறம் கூப்பிட்றேன். சரிடா தம்பி. நமக்குன்னு பக்கத்துல வந்து சேர்றானுங்க பாரு. ஏனே சரியா ஊற்ற மாட்டேனே? டேய் குட்டி, அண்ணன் நேத்தாண்டா வெளில வந்தேன். 3 மாதமா ரொம்ப காஞ்சு போயிருக்கேன்டா. நான் மட்டும் இன்னைக்கு 1 வருஷமான வெளியில் இருக்கேன். நான் வந்து 1 வாரம் தானே ஆகுது. ஏய் ஏய்
கருமோ நல்ல வாசனையாக கிடக்கு. தலை சாம் போட்டியாடா? லைவ் பாய் சோப்புனே. சைடிஸ் கூட உன் தலை லாய்க்கலடா. பீடியை கூடுறா. டேய் குட்டி, காசு ஏதாவது வச்சுருக்க? அடித்தது பத்தாதுடா. அடித்த சரக்கே ஊருக்கா வாங்க காசு இல்லை, இதில் நீ வேற என்ன? டேய் குட்டி, பெருசாக ஏதாவது பண்ணணும்டா. இப்போ பிடுங்கினியே அந்த மாதிரியா? நக்கல். ஆமாண்ணே, 500,000க்குள்ள 6 மாதம் உள்ள உட்கார வச்சுறாங்கண்ணே. கீழக்கரையில் நம்ம ஆள் ஒருத்தன் தொழில் கூப்பிட்றானே. டெய்லி 2 குவாட்ரு பிரியாணி, 200 ரூபா காசு சேர்ந்துக்கலாமண்ணே. என்ன வேலைடா அது? கடத்தல் பொருள்னே. போட்லேருந்து பொருள் எடுத்துகிட்டு போய் குடோனில் வைக்கிறதுனே. மூதேவி, மூட்டை தூக்குற வேலைக்கு என்னை கூப்பிட்ற? நான் மங்களூரில் வெப்பன்ஸ் கடத்துறவன்ட்ட வேலை பார்த்தவன்டா. என்ன போய் அடித்ததெல்லாம் இறங்கிருச்சு. ஏதாவது ஏற்பாடு பண்ணுடா. போகிறேனே, இன்றைக்கி பொழுதுக்கு ஏதாவது வழி கிடைக்கும்னே. யார் சார் வேணும்? நான் சிவாவோட ஃப்ரெண்டுங்க. ஓ, நீங்க பிரபா சாரா? சிவா சார் வரலையா? 8 மணிக்கு வந்துடுவார். ஓ அப்படியா? சரி வாங்க, உங்க ரூம் அங்க இருக்கு. உங்கள் பேர்? என் பேர் முருகேசன் சார். நான் தான் இங்கே எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். ஓனர் மதியமே போயிட்டாரு. நாளைக்கு காலையில் தான் சார் வருவார். இங்கே சிக்னல் ஒழுங்காக கிடைக்காதா? ஆமாம் சார், அங்கே தெரியுது பாருங்க ஒரு மரம். அங்கே போனீங்கன்னா லைட்டாக கிடைக்கும். அது ஒன்று தான் சார் இங்கே பிரச்சனை. இங்கே அடிக்கடி ஆளுங்க வந்து தங்குறாங்களா? வெள்ளி சனி ஞாயிறு ஆளுங்க வந்து தங்குவாங்க சார். மற்ற நாளில் உங்களை மாதிரி ஆளுங்க வந்து தங்குனா தான் சார் உண்டு. உங்கள் ஃப்ரெண்டு சிவா சார் 2 தடவை வந்து தங்கியிருக்காரு. நீங்கள் டைரக்டரா சார்? ஆமாம். வாங்க சார், உள்ளே வாங்க. சிவா சார் கூட என்னை நடிக்க வைக்கிறேன்னு சொன்னார் சார். நீங்கள் நடிச்சிருக்கீங்களா? என்ன கேட்டேன்னு இப்படி முறைக்கிறான். 3 வருஷம் நீ எப்போ வருவேன்னு காத்துக்கிட்டு இருந்தேன்டா. இன்னைக்கு தனியாக வந்து என்கிட்ட சிக்கியிருக்க. இன்னைக்கு உன்னை முடிச்சிடறேன்டா. வச்சு செய்வாங்கன்னு சொல்லுவாங்களா, கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கு நான் உன்னை காட்டுறேன்டா. என்ன சார் பயந்துட்டீங்களா? என் நடிப்பு எப்படி இருந்துச்சு? எனக்கு ரோல் கொடுத்து பாருங்க சார், பின்னி பெடல் எடுத்துருவேன். கடவுளே, ஒவ்வொருத்தனா வந்து கொல்றானுங்களே.
நடிச்சிங்களா? ஆமாம் சார். குடிக்க கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? கொண்டு வரேன் சார். நம்மக்கிட்ட இருக்கிறது கேன் வாட்டர் தான். சரி கொண்டு வாங்க. கொண்டாறேன் சார். ஹலோ டேய் மச்சான், நான் வந்து ரீச் ஆயிட்டேன்டா. ஹலோ ஹலோ மச்சான், போய் சேர்ந்துட்டியாடா? டேய் நான் வந்துட்டேன்டா. நீ எங்கே இருக்க? டாக்டரை பார்த்தியா? டேய் நீ பேசுறது சரியா எனக்கு கேட்கல. வாய்ஸ் பிரேக் ஆகுது. அங்கே சிக்னல் சரியா இருக்காதுன்னு உனக்கு சொல்ல மறந்துட்டேன். சாரிடா. ஹலோ டேய் டேய் நான் பேசுறது கேட்குதா கேட்கலையா? ஹலோ ஹலோ நீ பேசுறது ஒன்றுமே கேட்க மாட்டேங்குதுடா. நான் பேசுறத மட்டும் கேட்டுக்கோ. வழக்கம் போல் டாக்டர் கிட்ட கூட்டம் அதிகமாக இருக்குது. அம்மாவுக்கு 73வது டோக்கன். இப்போ தான் 20 போயிருக்கு. நான் வர 10 மணி ஆகிடும்னு நினைக்கிறேன். பாட்டில் எடுத்துகிட்டு வந்தியா? 2 பெக்கு போட்டு ரிலாக்ஸாக இரு. நான் வந்து சேர்ந்துடுறேன். இவனும் என்ன கொல்றானே. இவன் எதுக்கு இங்க வந்திருக்கான்? என்ன எதுவும் ஃபாலோ பண்றானா? நீங்க பேசாம உட்காந்துருங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்பா. ஏன் சார் கத்துறீங்க? கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுப்பா. என்ன ஏன் சார் தொந்தரவு பண்றீங்க? உன் நம்பரை கொஞ்சம் கூடப்பா. சார் நீங்க ஆபீஸ் ரூம்ல வெயிட் பண்ணுங்க, நான் அங்க வரேன். கஸ்டமர் முன்னாடி கத்தாதீங்க சார். யாருப்பா இந்த ஆளு? சார் அதை நான் அப்புறம் சொல்றேன் சார். சார் நான் எப்பவுமே 8 மணிக்கெலாம் கஸ்டமருக்கு டிஃபன் வாங்கி கொடுத்துட்டு 9 மணிக்கு தான் சார் வீட்டுக்கு போவேன். காலையில் 7 மணிக்கெலாம் திரும்ப வந்துடுவேன் சார். வீட்டில் மாசமாக இருக்காங்க. நைட்டு 8 மணிக்கு செக்கப்புக்கு டாக்டர்கிட்ட கூட்டு போகணும். நீங்கள் டிஃபன் என்ன வேணும்னு சொன்னீங்கன்னா அப்படியே வாங்கி கொடுத்துட்டு நான் கிளம்புனா தான் சார் சரியாக இருக்கும். மணி 6 தான் ஆகுது. இப்போயே டிஃபன் வாங்கி கொடுத்தா எப்படிப்பா? நான் 9 மணிக்கு தான் சாப்பிடுவேன். சிவாவும் 8 மணிக்கு தான் வருவான். சார் நீங்கள் புரோட்டா சாப்பிடுவீங்களா? வாங்கி தரேன், சாப்பிட்டு பாருங்கள். பூ மாதிரி இருக்கும் சார். நைட்டு 1 மணிக்கு கூட வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ மெதுவாக இருக்கும். வேற சரக்கு ஏதாவது வேணுமா? வாங்கிட்டு வரேன், காசை கொடுங்க. அதெல்லாம் வேணாம், எங்ககிட்ட இருக்கு. 2 பேருக்கும் பரோட்டா வாங்கிக்க. 2 பாட்டில் தண்ணி பிடிச்சி வச்சுட்டு போயிடு. முதல்ல உன் ஃபோன் நம்பரை கொடு. சரி சார், நோட் பண்ணிக்கங்க. மாறினே, முறுக்கு பையன் வர்றானே. அவங்கிட்ட ஏதாவது தேருமாடா? வரட்டும், உருவீரல. ஐயய்யா, இந்த நாதாரிங்க இங்கே உட்காந்துருக்குதுங்க. என்ன முறுக்கு கண்டுக்காம போற? கஸ்டமருக்கு சாப்பாடு வாங்க போகிறேண்ணே. என்னடா லாட்ஜ் ஃபுல்லாகிடுச்சா? உனக்கு தீபாவளி தான். ஆமாம், நீங்கள் பட்டாசு வெடித்து கொண்டாடுங்க. ஏன்னு நீங்கள் வேற. ஒரே ஒருத்தன் தங்கியிருக்கான், சினிமாக்காரன். போகும்போது 100 ரூபா கொடுப்பேன். அது பொறுக்காதே உங்களுக்கு. முறுக்கு ஒரு 500 ரூபா பணம் இருந்தால் கூடயா? அடுத்த வாரம் திருப்பி தர்றேன். ஆமாம், நீங்கள் கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறீங்க, அடுத்த வாரம் திருப்பி கொடுப்பீங்க. என்ன கொடுக்க தான் என்கிட்ட காசு இல்லை. சரிண்ணே,
டைம் ஆச்சுண்ணே, நான் கிளம்புறேன். ஓ ஒரு 50 ரூபாய் பணம் கொடுத்துட்டு போயா, பீடி கட்டுக்காத. அட போன நீ வேற. ஏண்ணே ஒருத்த மட்டும்தான் தங்கி இருக்கேன்னு சொல்கிறேன், கத்தி வச்சோம்னா ஏதாவது தேருமில்ல, என்னண்ணே சொல்கிற? ஆமாண்டா, சினிமாக்கார பயல்னு வேற சொல்லிட்டு போகிறான். வெயிட்டாக மாட்டினா ஒரு 15 நாள் ஓட்டிடலாம். பொருள் வச்சுருக்கல பார்த்துக்க. ஏன் இதை விட உனக்கு சின்ன கத்தி கிடைக்கலையா? டேய் 5 நிமிஷம் தான் கழுத்தில் கத்தி வைப்பேன், அதுக்குள்ளே எல்லாத்தையும் சுருட்டிடணும். லேட் பண்ணிடாத, அப்புறம் மாட்டிக்கிடுவோம். ம் சரிண்ணே, அழுத்தமாக கீரி ரத்தம் எதுவும் வராமல் பார்த்துக்க. ரத்தத்தை பார்த்தா எனக்கு அலர்ஜி. நீலாம் ஜெயிலுக்கு போகிறது கூட லாய்க்கில்லடா. இன்னும் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சாலும் உன் நெஞ்சில ஓட்ட போட்டுருவேன். உன்னை பார்த்து பயப்பட நான் ஒன்றும் கோழை இல்லடா. டேய்
இந்த ஊரெல்லாம் உன்னை பார்த்து பயப்படலாம், ஆனால் நான் அப்படி இல்லை. எனக்கு பகலும் ஒன்று தான், இருட்டும் ஒன்று தான். டேய் குட்டி, என்னடா இவன் துப்பாக்கியோட நிற்கிறான்? சினிமாக்காரன்னு சொன்னான் அவன். சினிமா துப்பாக்கி இருக்குமானே? சடப்பையில அவன் கையை ஆட்டி ஆட்டி பேசுகிறத பார்த்தா உள்ளே 2-3 ஆள் இருப்பாங்க போலடா. நீ தான் வெப்பரிச்சு கடத்துறவங்கிட்ட வேலை பார்க்குறேன்னு சொன்னேன், இப்போ இப்படி பயப்படுற? டேய், கடத்துறவங்ககிட்ட தான் வேலை பார்த்தேன்னு சொன்னேன், யூஸ் பண்ணுறவங்ககிட்ட இல்லை. அது சரி. எனக்கு என்னமோ இங்கே ஏதோ பெருசாக நடக்க போகிற மாதிரி தெரியுது. மரியாதை கிளம்பிடுவோம். இப்போ தான் வெளில வந்திருக்கேன், திரும்ப என்னால் போய் உள்ளே உட்கார முடியாது. எனக்கு தெரிஞ்சு நாளையோட இந்த லாட்ஜை மூடிடுவான்னு நினைக்கிறேன். கிளம்புனே, எனக்கு வேறு ரத்தம்னா ரொம்ப அலர்ஜி. இந்த ஐடியாவை கொடுத்த குட்டிமணியோட ரத்தத்தை இன்னைக்கு நான் பார்க்காம விட மாட்டேன்டா. என்ன விட்டுருல, ஓடாத. ஏய் நில்லா. ஏய் ஏய் ஏய். யார் இவனுங்க? என்ன நடக்குது இங்க? ஏங்க யாரியா நீ? அண்ணே அவங்கள முடிச்சுட்டு நம்மளை முடிக்க ஓடி வரானே, ஓடுனே. டேய், நான் ஒன்றுமே பண்ணலையடா. ஜெயிலிருந்து வந்த நேரமே சரியில்லடா. ஓடுறா ஓடுறா டேய் ஓடுறா. உன்னால தான்டா எல்லாமே, மொட்டை தலையா. போட்டம் போல இருக்கே. சார் சார் யாருங்க நீங்க? என்ன எதுக்கு துரத்துறீங்க? நான் ஏன் சார் உங்களை துரத்தணும்? விஷயத்த சொல்றதுக்குள்ள நீங்க பாட்டுக்கு ஓடுறீங்க. முன்னாடி 2 பேரும் ஓடினாங்களே, அவங்களால தானே நீ? யார் ஓடுனது? யாரையும் காணமே. நான் செல்போன் டவர்கார அனுப்பின ஆளு சார். செல்போன் டவரா? ஆமா சார். எந்த டாக்கா இருந்தாலும் பக்காவா இருக்கும் சார். வானம் தோண்டணும்னு அனுப்புனாங்க சார். அதுக்காக தான் சார் வந்தேன் நான். எங்க சார் கூட சாயந்தரம் இங்க வந்தாராமே. நீங்க யார் சார்? நான் இங்க தங்க வந்தவன். உங்க சார்னா பேண்ட் சட்டை போட்டு லைட்டா தாடியோட இருப்பாரா? ஆமா சார், டவர் கான்ட்ராக்ட் சார். நான் தான் இங்க எல்லா இடத்துலையும் வானம் தோண்டி கொடுக்கறது சார். ராத்திரிக்கு இங்க வந்து தங்கிரு, காலையில நானே வந்து இடத்த சொல்றேன்னு சொன்னாரு. அதான் வந்தேன். என்னங்க இது துப்பாக்கிலாம் வச்சிருக்கீங்க? இதுவா? இது ஒரு பொம்மை துப்பாக்கிப்பா. சரியா போச்சு. 2-3 மணி நேரத்தில் எல்லாரும் என்ன டென்ஷன் பண்ணிட்டீங்களே. நான் என்ன சார் பண்ணேன்? நீ எதுவுமே பண்ணாமல் கடப்பாறையோட நின்னல,
அதான் பயந்துட்டேன். வேற சார்? சரி வா, ரூமுக்கு போகலாம். நான் எதை செஞ்சாலும் பயம் பயம் பயம். இப்படியே இருந்தா என்னோட ஃபியூச்சர் நான் ஒர்க் பண்ணவே கூடாதா? என்கிட்ட இருக்க தைரியம் கூட அவங்க கிட்ட இருக்க மாட்டேங்குது. எனக்கு கிளைமேக்ஸ் கிடச்சிருச்சு. ஸ்கிரிப்டையும் நான் லாக் பண்ணிட்டேன். நான் காலைல கிளம்பி வரேன், நீங்கள் வர வேணாம். அப்புறம் டைட்டிலையும் நான் ரெடி பண்ணிட்டேன்டா. டைட்டில் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லு.